ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் ஓரணியில் தமிழ்நாடு குறித்து திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இத்தொகுதி எம்எல்ஏவான அமைச்சர் ராஜகண்ணப்பனின் அலுவலக உதவியாளர் டோனி இதற்கான ஏற்பாடுகளை செய்தார். அங்கு வந்த திமுக மாவட்ட செயலாளர் காதர் பாட்ஷா, அமைச்சர் ஆதரவாளர்கள், கடலாடி திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் மாயகிருஷ்ணன், இளைஞர் அணி அமைப்பாளர் முரளிதரன் ஆகியோர் டோனியை தாக்கினர். இதில் காயமடைந்த டோனி, முரளிதரன் ஆகியோர் முதுகுளத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். போலீசார் மஹாலில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி ஆய்வு செய்து வருகின்றனர். டோனி புகாரின் பேரில் ஒன்றிய செயலாளர் மாயகிருஷ்ணன், இளைஞர் அணி அமைப்பாளர் முரளிதரன் மீதும், முரளிதரன் புகாரின் பேரில் டோனி மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். டோனிக்கும் மாயகிருஷ்ணனுக்கும் டெண்டர் எடுப்பதில் பிரச்சினை இருந்தது. தன்னை மிரட்டியதாக மாயகிருஷ்ணன் மீது கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு போலீஸ் எஸ்பியிடம் டோனி புகார் தெரிவித்திருந்தார். தாக்குதல் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து திமுக நிர்வாகிகளை கைது செய்ய வலியுறுத்தி தேசிய பாரம்பரிய மீனவர்கள் கூட்டமைப்பு சார்பில் ராமநாதபுரம், தங்கச்சிமடம் உள்ளிட்ட பகுதிகளில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. அதில் திமுக நிர்வாகிகள் மாயகிருஷ்ணன், முரளிதரன் உள்ளிட்டோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், தாமதித்தால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடிக்கும் என மீனவர்கள் எச்சரித்தனர்.